வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. டிட்வா புயல் குறித்து காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதியில் உருவான டிட்வா புயல் காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் மிக கன மற்றும் அதிதீவிர மழை பெய்யக்கூடும் என்று சிவப்பு மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் இந்த பேரிடரை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் தலைமையில் மற்றும் சார்பு ஆட்சியர் பூஜா, துணை ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சார்பு ஆட்சியர் பூஜா அவர்கள் பேசும்பொழுது, தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதியில் உருவான டிட்வா புயல் காரணமாக காரைக்கால் மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பேரிடரை எதிர்கொள்ள அதிகாரிகள் அனைவரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். புயல் கரையை கடக்க நேரிடும் பொழுது மின்சார விநியோகத்தை துண்டிக்க வேண்டும். அதிக மழை பெய்யும் பட்சத்தில் தாழ்வான பகுதியில் தேங்கியிருக்கும் மழைநீரை உடனடியாக வடிக்க வேண்டும். ஜெனரேட்டர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என சார்பு ஆட்சியர் உத்தரவிட்டார். பொய்யான செய்திகள் பொதுமக்களிடையே பரவாமல் இருக்கவும் மாவட்ட நிர்வாகத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் உடனுக்குடன் பொதுமக்களுக்கு சென்று சேர வேண்டும் எனவும், இந்த பேரிடர் காலத்தில் அனைத்து அதிகாரிகளும் ஒன்றிணைந்து பொதுமக்களை பாதுகாக்க தயார் நிலையில் இருக்க சார்பு ஆட்சியர் அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் அவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகள் கிராம வாரியாக மீனவர்கள் கரைக்கு திரும்பி விட்டார்களா என்றும் உறுதி செய்ய வேண்டும். மழை காலங்களில் எப்பொழுது மழைநீர் தேங்கும் பகுதிகளை கண்காணிக்க வேண்டும். மழைநீர் தேங்கியுள்ள பகுதியில் உடனடியாக மோட்டார் மூலம் மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும். பொதுமக்களை பாதுகாப்பாக தங்க வைக்கப்படும் அங்கன்வாடி மையம், அரசு பள்ளிக்கூடங்கள் ஆகிய நிவாரண முகாம்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் எனவும், கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரம் செயல்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். காரைக்காலில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும், பாதிப்புகள் ஏற்பட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறை எண்கள் 10701077 வழியாக புகார் தெரிவிக்க அறிவுறுத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் துணை ஆட்சியர் செந்தில்நாதன், நகராட்சி ஆணையர் சுபாஷ், வடக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முருகையன், கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன், நலவழித்துறை துணை இயக்குனர் சிவராஜ்குமார், மின்துறை செயற்பொறியாளர் அனுராதா, நிர்வாக பொறியாளர் மகேஷ், வேளாண் துறை கூடுதல் இயக்குனர் கணேசன், மேல்நிலை கல்வி துணை இயக்குனர் ஜெயா, முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜயமோகனா, தாசில்தார்கள் செல்லமுத்து மற்றும் சண்முகானந்தம், செய்தி மற்றும் விளம்பரத்துறை உதவி இயக்குனர் குலசேகரன், மாவட்ட ஆட்சியரின் செயலர் பொன்பாஸ்கர் மற்றும் அதிகாரிகள், அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். அன்னைக்கு தான் உங்கள் எல்லாரோடைய முகமும் வெளிச்சத்துக்கு வரும். அதனால் அதெல்லாம் நம்ம ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிறது கண்டிப்பாக ஒரு குரூப் வச்சு அந்த குரூப்பில் தவறு போனாங்கன்னா அவங்க எல்லாம் ஃபீல்டுக்கு போயிட்டு ஏரியா வகையாக பிரித்து விட்டு பண்ணணும். இது கிராமப்பகுதியில் யாருக்கான யூஸ் பண்ணலாம். வீடியோ மட்டும் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணால் புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சரும் காரைக்கால் மாவட்ட தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமாகிய திரு AMH நாஜிம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நானா கேட்டரிங் சார்பில் பல்வேறு பகுதிகளில் பால் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சரும் காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு AMH நாஜிம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நானா கேட்டரிங் சார்பில் பல்வேறு பகுதிகளுக்கு பால் பாக்கெட்டு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதனையடுத்து புதுத்துறை சமத்துவபுரத்தில் சமத்துவபுர குடியிருப்போர் நலசங்கத்தின் சார்பில் மதிய உணவு வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன், மணி பிளம்பர், சகாயநாதன், திருசெல்வம், வாப்பு அன்சாரி, காஜா மைதீன், தாமஸ், குமரவேல், வெங்கடேசன், பாட்ஷா, முருகேசன், வீடியோ குணா, மஸ்தான், குணசேகர் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். 79ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு தின விழா காரைக்கால் மாவட்ட ST/SC மக்கள் நல கூட்டமைப்பின் சார்பாக கொண்டாடப்பட்டது. 79ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு தின விழா காரைக்கால் மாவட்ட SC/ST மக்கள் நல கூட்டமைப்பின் சார்பாக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியரகம் அருகில் உள்ள சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று உரையாற்றிய ஆசிரியர் காமராஜ் அரசியலமைப்பின் முக்கியத்துவம் குறித்தும் அதை ஒவ்வொரு குடிமகனும் உயர்த்தி பிடித்து காத்திட வேண்டும் எனவும் பேசினார். தொடர்ந்து கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் நாகுரான், துணைத் தலைவர் தில்லை அர்ஜுனன், விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் நிரவி திருப்பட்டினம் தொகுதி செயலாளர் விடுதலை கணன்,
சமூக நீதிக்கான கூட்டு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வின்சென்ட் ராஜ் ஆகியோர் உரையாற்றினர். வன்னியர் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஜெயராமன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியை கூட்டமைப்பின் துணை செயலாளர் வினோத் நெறிப்படுத்தினார். முடிவில் கூட்டமைப்பின் பொருளாளர் விரிவுரையாளர் பாரதி ராஜா நன்றி உரை கூறினார். இந்த விழாவில் பல்வேறு நிலை பொறுப்பாளர்களும் பல பகுதிகளில் இருந்து வந்த இளைஞர்களும் பல்வேறு அமைப்பின் தோழர்களும் கலந்து கொண்டு இந்திய அரசியலமைப்பு தினத்தை விமர்சையாக கொண்டாடினர். சகோதரத்துவம், சமநீதி, சமவாய்ப்பு கொண்ட பெருமைக்குரிய நாடு என்னுடையது. உலக பேரறிவாளர் புனிதர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அயராத அர்ப்பணிப்பாலும் ஆகச்சிறந்த ஆளுமையாலும் கட்டமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் நோக்கம் என் தேசத்தின் நோக்கம். அதை எட்டுவதற்காக நான் என்னளவில் காரைக்கால் மாவட்டம் கோட்டிச்சேரியில் இன்றைய மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வயல் வரப்புகளில் பனை விதைகளை விதைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அனைத்து சமய சகோதர நலவாழ்வு சங்கம், திரேசவரி சமூக மேம்பாட்டு இயக்கம், நேதாஜி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ஆகியவை இணைந்து கோட்டிச்சேரி ஆதர்ஸ் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களை கொண்டு இந்த நிகழ்வு நடைபெற்றது. கோட்டிச்சேரிமேடு மீனவ கிராம வயல் பகுதிகளில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சமூக நல்லிணக்க சங்கத் தலைவர் என்ஜிஆர் வேதாச்சலம், துணைத் தலைவர் கனகசேகரன், போக்குவரத்து துறை முன்னாள் மோட்டார் வாகன ஆய்வாளர் கல்விமாறன், காரைக்கால் மாவட்ட வளர்ச்சி குழு செயலர் ராஜேந்திரன் மற்றும் பள்ளி மாணவர்கள் பனை விதைகளை நட்டனர். முன்னதாக கோட்டிச்சேரி ஆதர்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற எங்கெங்கும் பனை விதைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருத்தரங்கம் நிகழ்ச்சியில் நேஷனல் கேட்டரிங் கல்லூரியின் முதல்வர் கோவிந்தராசு, சமூக ஆர்வலர் தெய்வ சகாயம், ஃபியர் ராஜசுந்தரம், பத்திரிகையாளர் ரஞ்சன் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் மாணவர்களுக்கு பனை விதிக்கும் முறை பற்றியும் பனை மரத்தால் ஏற்படும் பயன்கள் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் திருமதி கவிதா கந்தமூர்த்தி அனைவரையும் வரவேற்று பேசினார். பள்ளி நிறுவனர் கந்தமூர்த்தி நன்றியுரை கூறினார். இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.